ஏய் அலர்ட்டா இருக்க இருக்கு. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குடா. மதுரைக்காரனுக்கு பயமா? பயம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குடா. இந்த மாதிரி நேரத்தில் டென்ஷன் தான் நமக்கு பெரிய பலவீனம். பதறின சதுரிடும். ரொம்ப டென்ஷனாக இருந்தால் சாமியை நினச்சிக்கோ. இந்த நேரத்தில் எந்த சாமியடா நினச்சிக்கிறது? அரவிந்த் சாமி மச்சி அனுப்பட்டுமா? இங்கே இன்னும் எவனும் தூங்கல, இன்னும் 2 வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்கா. உங்கள் ஃப்ளாட்டில் 10 மணிக்கு எல்லாரும் தூங்கிடுவானுங்கண்ணா. இப்போ என்ன முழிச்சிருக்கானுங்கிற? தெரிலடா, கீழ் வீட்டு சோடா ஒட்டி இன்னும் வரவே இல்லைடா. டேய் இரு கேட்ட போடுறான்டா. அப்போ ஆப்ரேஷனை ஆன் பண்ணிட்டுமா? டேய் இருடா, இது என்னமோ எனக்கு சரியா படல. பேசாமல் ஆப்ரேஷன் ஆஃப் பண்ணிடலாமா? ஏய் பாயில் ஆஃப் பண்ணுறது என்ன டிவி சீரியலாடா? தான் அரை பதில் இருக்கும் பேச்சை கேட்டு சம பதில் எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது. சரி நீ டென்ஷன் ஆகாத, நீ ஆப்ரேஷன் ஆன் பண்ணு. மச்சான், வர்ற வாய்ப்பில் கஷ்டத்தை பார்க்குறோம் சோம்பேறி, வர்ற கஷ்டத்தில் வாய்ப்பை தேடுறோம் பேச்சுலர். என்ன மாதிரி? ஏய் நான் ஒய்ன்னு அனுப்பிச்சிட்டேன். ஒய்யா? ஒய் அனுப்புனா எஸ், என்னன்னா நோ. நான் ஒய் அனுப்பிட்டேன். அனுப்புனா அப்புறம் ஆட்டோ வரும், அப்புறம் ஃபோன் வரும், அப்புறம் இதுக்கு மேலே பேசினா எனக்கு கோவம் வரும். ஃபோனையும் ஆட்டோவையும் கட் பண்ணிட்டு மேலே போய் சமாச்சாரத்தில் இருங்க. மச்சான் ஓலா ஆட்டோ தானே? ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அமௌண்ட் சீப்பாக வரும். ஓலா தான். டேய் லஞ்ச் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு வந்துட்டு 4 லார்ஜ் வாங்கி கொடுத்து சைட் டிஷ் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறடா. பசிக்குதுடா. நானே லவ் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு லஞ்ச் கேட்குதா? நீ அந்த மதுவை மறந்துட்டு இந்த மதுவை ஏற்றிக்கோ. எப்படா எப்படியில் பேசுகிறேன்? தத்துவம் சொல்ல படிச்சிருக்க வேணாம் மச்சி, குடிச்சிருந்தா போதும். பிடிச்சிதாண்டா பழகுனா, திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா நான் என்னடா தப்பு பண்ணேன்? டெய்லியா வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே வேற என்னடா பண்ண முடியும்? கல்யாணம் நின்று 4 மாதம் ஆச்சு. இன்னும் லூஸ் மாதிரி தாடியை வளர்த்துக்கிட்டு இருட்டில் கண்ணாடியை போட்டு அவளே நினச்சி சுற்றிட்டு இருக்க. விடு மச்சி, அவள் தான் மதிக்கவே இல்லைல்ல. மோகன் மச்சி, அவன் ஏன்டா அப்படி பண்ணா? ஒரு மாதிரி ஃபுல்லாக வலிக்குதுடா. இப்போ என்ன அவளை பழி வாங்கிடலாமா? எப்படி? அவள் நினப்பு உன் மனசு ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கு. அந்த அடைப்பு எடுத்துனா ஒரு குச்சி வேணும். எது, இந்த குச்சியா? இந்த குச்சி இல்லை, இந்த குச்சி. என்னடா குச்சின்னு குல்ஃபி ஐஸ் காமிக்கிற? மச்சி, இந்த குல்ஃபி ஐஸ் தான் நான் சொன்ன குச்சி. இவன் லைஃப்பில் என்ட்ரி ஆனால் மது எக்ஸிட் ஆயிடுவா. இவளை நான் லவ் பண்ணணுமா? பண்ணணும், ஆனால் லவ் இல்லை, அதுக்கும் மேலே. மேட்டர் என்னன்னு தெளிவாக சொல்கிறா. மேட்டர் இஸ் த மேட்டர் மச்சி. உனக்கு ஓகேன்னா ஒய்ன்னு டைப் பண்ணி கீழ்கண்ட எனக்கு SMS செய்யவும் இந்த பார்ட்டி உன்னை தேடி வரும். நான் போய் நாளா அப்படிலாம் கிடையாதுடா. உன்னை மதிக்காத மது வேணுமா இல்லை உன் உயிர் வேணுமா? உயிர் வேணும்னா உனக்கு இந்த ஃபிகர் வேணும். இதெல்லாம் தப்பு இல்லையாடா? தப்புனா கவர்மெண்ட் ஏன்டா வைக்கணும்? நல்ல வேலை யாரும் கேட்கல. நான் சொன்ன மேட்டர் மூலையில் அப்லோட் பண்ணு. நான் அந்த மூலையில் போய் டவுன்லோட் பண்ணுறேன். இப்படி ஃபோனை ரசிக்கிறதுக்கு 5000 ரூபா கொடுத்தா அந்த பொண்ணை நேரில் ரசிக்கலாம். நான் சும்மா பார்த்துட்டேன். ஓட்டம் இல்லாத சங்க ஊதி பிரோஜனம் இல்லை. அப்படின்னா நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, ஃபிகர் தைரியம் இல்லைன்னு அர்த்தம். யாரை பற்றி என்னங்கிற? அடங்கநல்லூர் காலையை 5 நிமிஷத்தில் அடக்கணும்டா. நான் போடுற ஃபோனை யாருக்கு? அந்த குல்ஃபிக்கு தான்டா போடுற ஃபோனை. லூசாரா நீ? 1 மணிலேருந்து உட்காந்து குடிச்சிட்டு இருக்க. நீ எழுந்திரிச்சு நிற்கிறதே கஷ்டம், இதில் ஃபிகர் போகிறாரான். கிளம்பு. அவன் நீ ஏன் பதற? டென்ஷன்லாம் கூடாது, இன்னைக்கு நைட்டே ஏற்றுறோம். இப்போ எந்த ஹோட்டலடா ரூம் கிடைக்கும்? ஹோட்டலையே அதான் வீடு இருக்கே. அந்த அரண்மனை இல்லையா? மதுவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா அரண்மனை, அந்த பூரமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. யாராவது பார்த்துட்டாங்கன்னா? யார் பார்ப்பாங்க? அதான் 10 மணிக்கு தெருவே விரிச்சோன்னு ஆயிருமே. 10 மணிக்கு மெயின் கேட்டை சாத்தாங்கன்னா விடிய காலை 6 மணிக்கு பால்காரனுக்கு தோதான் உண்டு. அதுக்கு நடுவில் தான் 8 ஹவர்ஸ் இருக்குல்ல. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நான்லாம் இது முன்னாடி இதெல்லாம் பண்ணதே இல்லை. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ டோன்ட் வரி. 10 மணிக்கு பார்ட்டியோட வந்துடுறேன். ஆமாம், நீ எதுக்கு வர? டேய்
லவ் மேட்டர்னாலும் ஃப்ரெண்டை கழட்டி விட்றீங்க, வெறும் மேட்டர்னாலும் ஃப்ரெண்டை கழட்டி விட்றீங்க. நான் வரலடா, நீ மட்டும் என்ஜாய். எனக்கு ഹലോ ഞാൻ കീഴെ വന്നു. തള്ളിതാണ് നിൽக்கிறீங்க? തള്ളിതാ നിൽക്കുന്നു. വന്ന് ഓട്ടോ കട്ട് ചെയ്. రమేష్ ఆటో కట్ చేయడం எவ்வளோ? 127 రూపీస్. என்ன இந்த கொஞ்சம் சீக்கிரம். லெஃப்ட் கொஞ்சம் 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 பொறுமையா, மெதுவா மெதுவா. கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் ப்ளீஸ். வாங்க. செருப்பு ப்ளீஸ். சீக்கிரம் 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 வா. வா வா வா. வா கம் கம். காலி பண்ணுறேன் ஸ்கெட்ச் உடம்பால் காலி பண்ணுறேன் ஹிப்பு நெளிவால் காலி பண்ணுறேன் கூட்டு கிளப்பி ஸ்வர்க்கம் தெரியால் போத ஏத்தி காலி புதுசா? ஆமா, இப்பதான் வாங்கினது. 1000 ஸ்கொயர் ஃபீட், 3 பெட்ரூம் வித் பில்ட் இன் பாத்ரூம். நான் ஃபிளாட் கேட்டேன். ஒன்னு கேட்டேன். ஏசி 18ல இருக்கு, உனக்கு எந்த வேர்க்குது? அச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பேசிக்காவே ஹீட் பாடி. ஹீட் பாடியா? ஆமா. எப்பவுமே வா. டிவிலையாவது பார்த்துருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன் ஓடி வந்தில்ல, அது டென்ஷன். குடிச்சா சரியாகும். அப்படியா? நந்து இதெல்லாம் சொல்லவே இல்லையே. நந்து வேற என்ன சொல்லியாச்சு? அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை வேணாம், நானே கழிக்கிறேன். தேங்க்ஸ். காடியில சுத்துது ரொம்ப வாங்கலா, அவருக்கு ஒரு ஃபிகரை தட்டுது அட்டு பையன் இப்போ ஐவல் போங்கலா. என் மொட்டா பையன் ஒன்ன வச்சுக்குன்னு இன்னொன்னு பாக்குது. கேள பையனுக்கு சந்தா இங்க செட்டப் கேக்குது. எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது, ஐட்டங்காரன் சிங்கிளா தவிக்குது, மிங்கிள் ஆவாண்டா. பகல தான் தூக்குற பார்த்தேன்ப்பா, எப்பாடப்பா நான் சாங் மீட்டா சொல்லுப்பா, பாப்பாவை பாருடா பல்ல பல்லப்பா. கண்ணுட்டாதான் தீரும் ஒன் அவுட்டுடா, நான் தொட்டாக்கா நீயும் கிக் அவுட்டுடா. கலகல பார்த்தா
கொஞ்சி மினுக்குது கிந்தா மேக்கப் போதுமா செல்ஃபியா எதுன்னு செல்ஃபின்னு நடக்காத தல நோவானாலும் ஒன்னா யோசிக்கிறோம் அமிர்தாஞ்சன தான் தினம் வச்சுக்கிறோம் கிக் அவுட்டு அந்த பெயின் உன விட்டா பல குயின்னு நீ போனா போடி ஐட்டங்காரன் 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 சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே சுகம் சுகம் எழில் கேர்ள் ஃப்ரெண்டா? இன்பம் இரவுதான் ஹலோ ஏன் ஃபோன் எடுக்க இவ்ளோ நேரம்? மேக்ஸிமம் 4th ரிங்கில் எடுத்துட்டேமா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரிங்லயே ஃபோன் எடுக்கல. கவுண்ட் பண்ணிட்டு இருப்ப. இவ எவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணுவான்னு பாக்க இல்ல? ஏன் மது எல்லாமே பிரச்சனையாவே பார்க்குற? கேர்ள் ஃப்ரெண்டா? சண்டையா? அங்கிள் வந்திருக்காரு. எந்த அங்கிள்? ஓ அங்கிளை கூட மறந்து போச்சா உனக்கு? ஏமா மது, நீ பக்கத்து வீட்டுக்காரிலேருந்து பானிபூரி விற்கிற வரைக்கும் அங்கிள் தான் சொல்வேன். நீ எந்த அங்கிள் பற்றிமா சொல்கிற? நீங்க சேரும்போது நான் தேவை, இப்ப பிரேக்கப் ஆகும்போது நான் தேவை இல்லையான்னு சுந்தரம் அங்கிள் கேக்குறாரு. ஓ அவனா? ஆ? அவரா? எப்போமா வந்தாரு? ஈவினிங் வந்தாரு. காலையில உன்னை பார்க்கணுமா, கூட்டிட்டு வரேன். எங்க வீட்டுக்கா? பின்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து பிரைவேட்டா பப்ளிக் ஆக்க ஆசைப்படுறியா? எப்போ வருவேன்? 8:30 to 9 வருவோம். ஏமா அவ்வளோ இல்லையா? கொஞ்சம் லேட்டாகவே வரலாமே. ஒரு 9:10. பரிச்சையா? ഞാൻ 4:30 മണിക്ക് പോവും. 9 to 10:30 ராவ்காலம். அதான் 8:30. சரி சரி வா. எனக்கு தெரியும் நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு. என்ன யோசிச்சிருப்பேன்? ஊருக்கே 9 o'clock தானே ராவ்காலம். ஆனா எனக்கு மட்டும் 8:30க்கு தானே யோசிச்சா? ஐ ஹேட் யூ. பட் ஐ லவ் யூ மது. ஹலோ ஹலோ. பொண்ணுன்னா 9 யோசிக்கிறா. இவ கூகுளை விட மோசமாக இருப்ப போல. சண்டையானோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. എനിക്ക് പുരിஞ்சிடுச்சு. அவ கூட சண்டை. அதெல்லாம் என்ன கூப்பிட்டுருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். എന്തിനാ വേസ്റ്റ് ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற? மறுபடியும் இதே ட்ரெஸ்ஸுக்கு தானே வரப்போற. தேவையில்லை. ஃபுல்லு கட்டிட்டு வந்துட்டியா? എനിക്ക് പസി. அதனால தான் இப்போ வந்தது. ஐயோ வீட்டில் நூடுல்ஸ் இருக்கு, சாப்பிட்றியா? நூடுல்ஸ் பயங்கர டேஞ்சரான. வெளியில போய் சாப்பிடலாமா? அதுக்கு நூடுல்ஸே எவ்வளோ பெட்ரு. நீ நியூஸ் பார்த்துட்டே இரு, நான் போய் நூடுல்ஸ் செஞ்சுட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். 2 minutes. நீ நூடுல்ஸ் ரெடி செய், நான் ஒன்று ரெடி பண்ணுறேன். பார்த்து ரொம்ப சூடா இருக்கு. தனியாக இருக்கிறதால எல்லா வேலையும் நானே செய்வேன். நூடுல்ஸில் நிறைய வெரைட்டி பண்ணலாம். வெஜிடேரியன், சிக்கன், எக். நூடுல்ஸ் சூடு தண்ணியில் போட்டு எடுக்கிறது சமையலா? நீ ஊட்டி விட மாட்டியா? காலி பண்ணுற போர்க்கு குத்தும். வாயால ஊட்டி விடு. வாயிலையா? காலி பண்ணுற வாயால ஊட்ட தெரியாது. நான் சொல்லித்தரேன். கதற கதற காமதியால் காலி பண்ணுற ஆண்மை ததும்ப பெண்மை இணங்க கட்டி தழுவி காலி பண்ணுறேன். காலி பண்ணுறேன் காலி பண்ணுறேன் ஐயையோ காலி பண்ணுறேன். காலி பண்ணுறேன் காலி பண்ணுறேன் ஐயையோ காலி பண்ணுறேன். சரி அடிப்படல. இந்த நேரத்தில் யார் பெல் அடிக்கிறாங்க? இது உன் வீடு, எனக்கு எப்படி தெரியும்?
நீ இங்கே இரு. நீ நியூஸ் பாரு. நான் வந்துடுறேன். ഞാൻ സോങ് പാക്കറേ പോ. மாமா கதவை தர ரமேஷ். ரமேஷ் தாத்தா ரொம்ப சீரியஸா இருக்காரு ரமேஷ். ஏன் தாத்தா தான் எப்பயோ போயிட்டாருக்கா? ஓ தாத்தா இல்லப்பா, நம்ம பில்டிங் தாத்தா, என் மாமனாரு நெஞ்சு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரம் பார்த்து அவர் வேற வீட்டுல இல்லையா, நீதாப்பா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம். நானா? ஆமா, உன்கிட்ட தானே வண்டி இருக்கு. ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வா ரமேஷ். காக்கா நான் வேணா வண்டி சாவி தரேன். நீங்க மோகன் மாமா ஓட்ட சொல்றீங்களா? அவங்க தான் நல்லா ஓட்டுவாங்களே. மோகனா? அவருக்கு பகல்லே பசுமாடு தெரியாதே. ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு 4-5 முறை காம்பவுண்ட் வாலே இடிச்சு தள்ளிட்டாரு. ஹார்ட் அட்டாக்ல போக வேண்டிய மாமனார ஆக்சிடென்ட்ல போக வச்சுடாத ரமேஷ். தம்பி நீ வாப்பா ப்ளீஸ். காக்கா ராஜமாமா தான் நல்லா ஓட்டுவாரு. அவர்கிட்ட சொல்றீங்களா? ஆமா, தல அஜித் கூட தான் நல்லா வண்டி ஓட்டுவாரு. நம்ம என்னங்க ரேஸ் கார் ஓட்டுறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம், ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம். அப்பா அவர் வண்டி ரிப்பேரா. நான் கால் டாக்ஸி கூட ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நீயே வாப்பா தம்பி ப்ளீஸ் தம்பி. என்னப்பா யார கெஸ்ட்? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சத்தம் கேக்குதே. நான் வந்து அது மைக்ரோசாஃப்ட். ஆமாமா பாதியில படத்தை விட்டுட்டு வரதுக்கு இல்லக்கா, மீதி நான் வந்து அவராரு பாதியில போயிட்டாருன்னா மனுஷன் தாங்காது. நீ ஒண்ணு பண்ணுக்கா, நீ முன்னாடி போக்க, நான் பின்னாடியே வரேன். வரியா? வரேன்ட்டு அப்படியே நிக்கிறியப்பா. சார்ஜ் போட்டு கேக்க மாத்திட்டு வரேன். சார்ஜ்லயே நீ அழகா தான் தம்பி இருக்கறப்பா தம்பி. நீ முன்னாடி போய் ரெடி பண்ணுக்கா, நான் வரேன். நான் பின்னாடி வரேன். ஏற்கனவே ரெடியா தான் இருக்காரு. மாமனார் மேல போறதுக்கு நீ கீழ வந்திருப்பா. அந்த யமனுக்கு முன்னாடி நீ வந்துட்டேன்னா ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் போயிடலாம். நான் வரேன். வந்துறியா? நல்ல பையன் வந்துருவான். இந்த நேரம் பார்த்து லிஃப்ட் வேற செய்யாது. கீழ் வீட்டு தாத்தா ஹார்ட் அட்டாக்கா, ரொம்ப சீரியஸா இருக்காரா? அதுக்கு ഞാൻ എന്ത് பண்ணணும்? என்ன பண்ணுவேன்? வண்டி ஓட்ட வேற ஆள் இல்லையே, என் வண்டி தானே இருக்கு. நீக்கு போய் உன்னை கூப்பிட்டுருக்கேனே. நீ ஒன்று பாட்டு இரு. 4 5 இந்த காசு எதுவும் நடக்கலையே, அப்புறம் இதுக்கு பேமெண்ட்? உன் பிரச்சனை இல்லை, என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நீ வச்சுக்கோ. காலம் சரியா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நிஜமா ഞാൻ പോവാ? நீ கிளம்ப முதல்ல. എന്തായി? நீ எப்படி போவ? கீழே தான் எல்லாம் வெளில நின்று இருக்காங்களே. ഞാൻ இங்க இருக்கட்டுமா இல்ல போகட்டுமா? இல்ல நீ போக வேணா. நீ ஒன்று பண்ணு, நீ நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இங்கே இரு. பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்போ இன்னொரு சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ கதவு சாத்திக்கோ, நான் வெளியே தாப்பால் போட்டுக்கிறேன். நீ அப்படியே டிவி பாரு. நியூஸ் தானே. ஆஸ்பத்திரி வந்துருச்சு. வேர் இஸ் தி டாக்டர்? டாக்டர் வரலையாப்பா? ஐயோ, ஏற்கனவே பாதி உயிர் போயிடுச்சு. அப்படியே முள்ள படு. ஆட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போகப்பா. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே. அக்கா நீ கூட போங்க. கூப்பிட்டுருக்கா, பேர் கூட தெரியல. கிளம்ப சொல்லான்னு வந்தா நூடுல்ஸை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹலோ, ஏமா? ஹலோ ஏமா? ஏய், என்ன இப்படி தூங்குறா?
வீட்டுக்குள்ள யார் வந்திருப்பா? நீ ஒன்று பண்ணு, நீ நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இங்கே இரு. பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். எனக்கு ஃபோன் பண்ணுது. இது நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுது. நடுவில் ஆறுன்னு ஒருத்தர்கிட்ட ஒரு நிமிஷம் பேசியிருக்கா. அதே நம்பர். ஃபோன் எடுக்கிற சாலையாடி இன்னையோட உன் கதை முடிஞ்சது. செத்துருவாடி நீ.
வந்த? ஏன் கதவு திறக்க இவ்ளோ நேரம்? என்ன ரமேஷ், சௌக்கியமா? 7 கால்ஸ் பண்ணிருக்கேன், எடுக்க மாட்டியா? Why the hell are you so quiet? வீட்டை பூட்டிட்டு எங்கடா போனா? அருண் ஹோட்டல். என்ன சார் நீங்கள் பார்த்தா படிச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க, பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், காலைல ஃப்ளைட்டுன்னு சொல்கிறீங்க. மணி சார் சொல்லுங்க சார். இங்கே பாஸ்போர்ட் எதாவது கிடந்துச்சா? யாராவது எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தாங்களா? இல்லை சார், எதுவும் இல்லை சார். இங்கே சார் இங்கே எதுவுமே இல்லையா? யார் எடுத்திருந்தாலும் இவர்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. சார் சார் இல்லை சார், கண்டிப்பாக இங்கே தான் சார் மிஸ் பண்ணேன். சார் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சா சார்? சார் இல்லை சார், சார் சார் எனக்காக ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். சரி, இதில் நீங்கள் எந்த டேபிள் உட்காந்தீங்க? சார் இந்த டேபிள் சார். மணி அந்த டேபிள் யார் பார்த்தா சார்? அந்த டேபிள் ஏன் டேபிள் தான் சார், அங்கே ஒன்றும் இல்லை சார். பார்த்தீங்களா, இங்கே இல்லையாமா சார்? நீங்கள் வேற எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கோம். சார் இல்லை சார், சார் சார் எனக்காக நான் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் சார். சார். சார் 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 நில்லுங்க சார். எங்கள் பசங்க கில்லி சார், இருந்திருந்தா எடுத்து வச்சிருப்பாங்க சார். சிசிடிவி சார், சார் அதில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் சார் யார் எடுத்திருக்காங்கன்னு. சார் இங்கே மேனேஜர் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் எதையும் செய்ய முடியாது. சார் சார் ப்ளீஸ் சார், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலை சார். சார் லைஃப் மேட்டர் சார். சார் அப்படியே இருந்தாலும் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ ஆள் இல்லையே. சார் அது நான் பார்த்துக்கிறேன் சார். சார் சார் வேணாம், காசு கூட. சார் பணத்தை உள்ளே வைங்க, கேமரா ஓடிட்டு இருக்கு, உள்ளே வைங்க சார். என் பாக்கெட்டுக்குள்ளே வைங்க. அங்கே தான் சிஸ்டர் இருக்கு, பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க. அப்புறம் 5 நிமிஷம் கிளம்பிடணும். மணி சார் கிளம்புங்க சார். ஏன் வேலைக்கு வெட்டி வச்சுருக்கீங்களா? தயவுசெய்து வாங்க வாங்க.